உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியை பார்த்து ஒருத்தர் நீதித்துறையின் வேலைக்காரனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. Mr. Judicial Servant, I order you to order the registration of FIR against ACP Vikas Nagar Lucknow. அதோட நிக்கல, அங்க இருக்கக்கூடிய ஆவணங்களை பிச்சு அவரோட மூஞ்சிலேயே வீசியிருக்காரு. அதோடய நிக்கலைங்க, அவரை பார்த்து கெட்ட வார்த்தைகளை சில வார்த்தைகள் பேசிட்டார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சர்ச்சையை இந்தியா முழுவதும் நீதித்துறை வட்டாரங்களில் ஏற்படுத்தியிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது ஏழைகளின் வயிற்றில் அதிக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. 35 கிலோ அப்படிங்கிறது 7 கிலோவாக குறைய போகுது அப்படின்னும், குறைந்தபட்சம் 7 கிலோ, அதிகபட்சம் ஆனால் அதே 35 கிலோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறது அப்படிங்கிறது டார்கெட் பண்ணி ஏழைகளை குறி வச்சு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்த்தரப்பு சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயத்தை பற்றி தான் அலசி ஆராய போகிறோம். வாங்க பார்க்கலாம். Mr. Judicial Servant, I order you to order the registration of FIR against ACP Vikas Nagar Lucknow and Duplex Technologies. You're ordering us. I am the sovereign and Duplex Technology Services for running cybercrime syndicate in across the country. That's all from my side. Everything is on record in 155 pages of the file, and that's all from my side. And these are few papers I have. So at this point, ये दे देना मादरचोद CGI. வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. முதல்ல இந்த உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே பார்க்கலாம். ஒரு இளைஞர்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கோபம்? உச்சநீதிமன்ற நீதிபதி மன்றத்தில் போய் எதற்காக நடந்துக்கணும்? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சட்டக்கல்லூரியை சேர்ந்த மாணவர், அதாவது சட்டம் படிக்கக்கூடிய மாணவர் எதற்காக அப்படி நடந்துக்கணும், அதோட பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுக்கு பிறகும் அவர் ஏன் இப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது முதல்ல யார் இந்த பிரியாவ் பிரதாப் அப்படிங்கிறது? இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்எல்பி படிக்கக்கூடிய ஒரு மாணவர் தான், சட்டப்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர். இவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அதாவது ஏசிபிக்கும் இடையே ஏதோ ஒரு மோதல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன விஷயம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியல. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஏசிபிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அதற்கு என்ன ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு பிறகு என்ன நடக்கிறார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கீழமையில் ஜுடிஷியல் ஜட்ஜ் மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு வழக்கு தொடுக்கப்படுது. நீதிமன்றத்தில் வழக்கு தள்ளுபடி செய்யப்படுது. அதற்கு பிறகு அடுத்த முயற்சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அலகாபாத் நீதிமன்றத்தில் தன்னுடைய வழக்கை, அதாவது உயர் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்கிறாரு. அந்த வழக்கும் நீதிபதிகள் விசாரிச்சுட்டு தன்னக்கை தள்ளுபடி செஞ்சிடறாங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறார். அங்கே தான் இந்த ஒரு சம்பவம், அதாவது ஒட்டுமொத்த நீதித்துறையும் பார்த்து ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த ஒரு கேஸை, அதாவது இந்த உச்சநீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய இந்த கேஸ் நானே நேரடியாக வாதாட போகிறேன் அப்படின்னு ஒரு அனுமதி கேட்கிறார். அதுக்கு அனுமதியும் பெற்றுறாரு. Are you the party in person? Yes. Prabal Pratap? Yes. ஸோ அவரை நேரடியாக அவரோட கேஸை வாதாட தொடங்குறாரு. அப்போ சில பாயிண்ட்டுகளை முன்வைக்கிறாரு அந்த ஏசிபிக்கு எதிராக. That's all from my side. Everything is on record in 155 pages of the file. எப்படிலாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கேஸினுடைய போக்கு அப்படிங்கிறது எதிராக போகிறமான்ற ஒரு தோற்றம் இருக்குது. உடனடியாக கொந்தளிச்சு போகிறாரு, மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாகிறார். ஆளானதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே அந்த இருக்கக்கூடிய அந்த கோர்ட் ஃபைலை எடுத்து முழுவதுமாக கிழிச்சு ஜட்ஜ் அவர்களுடைய மூஞ்சியிலேயே வீசியிருக்கிறார். அதோடு நிறுத்தாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீதிபதிகளை பார்த்து சொல்லக்கூடாத தரம் குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறார். மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷத்தோடு அவர் வெளியேறார். குறிப்பாக இவர் எங்கள் விமர்சனத்தை வைக்கும்போது முதல்ல அதனோட வாத தொடர்பு என்ன வைக்கிறார் அப்படின்னா, எல்லாரும் மைலார்டு அப்படின்னு சொல்லி தான் ஒரு நீதிபதி அழைப்பாங்க. அப்போ தான் பேச்சு தொடங்குவாங்க. ஆனால் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மிஸ்டர் ஜுடிஷியல் சர்வெண்ட், அதாவது நீதித்துறையின் வேலைக்காரனே அப்படின்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி அழைச்சிருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்துது. அதுவும் ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் எதற்காக இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. அவர் இந்த ஏசிபியின் மீது எனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்கல அப்படிங்கிறத தாண்டி இந்த வழக்கு என்னை எவ்வளோ தூரம் அலைய வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆதங்கமாக வெளிப்படுத்துகிறார். அதாவது ஏதோ ஒரு கேட்டில் நான் கேஸ் போடுறேன், அந்த கேஸ் நடந்து முடிகிறதுக்குள்ளேயே அது என்ன கேஸ் அப்படிங்கிறது நீதிபதிக்கு மறந்துடுது. அந்த அளவுக்கு அந்த தாமதம் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அவரோட தரப்பு தன்னுடைய விவாதத்தை சொல்கிறாங்க. அதாவது தனக்கு ஆதரவாகவோ இல்லை எதிராகவோ எப்படியோ ஒரு போட்டு தீர்ப்பு வரட்டும், அது ஒரு ஓகே. ஆனால் இவ்வளவு காலதாமதம் தேவையா அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது.
இது பல்வேறு தரப்பினர் 2 தரப்பான வாதங்களை முன்வைக்கிறாங்க. முதல்ல இதுக்கு எதிராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சட்டம் படிக்கக்கூடிய மாணவர் எப்படி நடந்துக்கலாம், அவர் நீதித்துறையை வந்து கலங்கடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கருத்தை பெரும்பாலானவங்க சொல்கிறாங்க. அதோட எதிர்த்தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இளைஞருடைய ஆதங்கம் அப்படிங்கிறது அந்த தனிப்பட்ட ஒரு இளைஞன் கிடையாது, அந்த நீதித்துறையினுடைய தாமதத்தால் பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கான ஏழைகளுடைய அந்த ஒரு மொற்ற ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த இளைஞர் வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான 2 தரப்பான வாதங்களை முன்வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு வழக்கு விசாரணை வரும் பொழுது அதற்கு எதற்கு இவ்வளவு காலதாமதம் அப்படிங்கிறது தான் அங்கே எழக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அப்படிங்கிறத இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, இந்த ஒரு வீடியோவில் இந்த விஷயம் பேசியிருக்கோம் இல்லையா, அதாவது நீதிமன்றத்தில் அந்த இளைஞர் நடந்து கொண்ட விதம் தொடர்பாக பேசியிருக்கோம் இல்லையா, இது அவர் நடந்து கொண்ட விதம் சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை தவறு அப்படின்னா ஏன் தவறு, சரி அப்படின்னா ஏன் சரி அப்படிங்கிற உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து ஒன்றிய அரசு ஒரு புதிய சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய போகிறாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது தான் அதோடைய பேர். அந்த சட்டத்திட்டத்தில் என்ன மாதிரி முரண் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த ரேஷன் கடைகளில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 35 கிலோ அப்படிங்கிறது ஒரு குடும்பத்திற்கு, ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் வந்து மாதம் வந்து அரிசி கொடுக்கறது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்குது. இது ஏழை எளியோருக்கு மிகப்பெரிய பயனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு பலதரமாக அந்த அரிசியை பயன்படுத்தினாலும் கூட உண்மையிலேயே பயன்பெறக்கூடிய ஏழைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே கோடிக்கணக்கான மக்கள் இந்தியா முழுவதுக்கும் இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஒரு செக் பாயிண்ட்டை வந்து ஒன்றிய அரசு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் 35 கிலோ அப்படிங்கிறது ஒரு குடும்பத்திற்கு கிடையாது அப்படிங்கிறது அந்த ஒரு செக் பாயிண்ட். ஓகே, அப்போ எவ்வளோ தான் தருவீங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு நபருக்கு 7 கிலோ அப்படிங்கிறத கணக்கு. அதாவது ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்காங்க, அந்த குடும்பமும் 35 கிலோ அரிசி வாங்குறாங்க. இன்னொரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க, அவங்களும் 35 கிலோ வாங்குறாங்க. இது வந்து ஏற்றத்தாழ்வாக இருக்குது அப்படிங்கிறது அரசினுடைய வாதமாக இருக்குது. இது ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது சரியாக போன்ற தோன்றலாம். இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது 2 நபர்கள் இருக்கக்கூடிய குடும்பம் ஒரு நபருக்கு 7 கிலோ அப்படின்னா 14 கிலோ வாங்குவாங்க. அதுவே 6 நபர் இருக்காங்க அப்படின்னா 6 × 7 போட்டோம் அப்படின்னா 42 கிலோ கொடுக்கணும் இல்லையா, ஆனால் அந்த ஒரு எண்ணிக்கை அப்படி கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னும், அதிகபட்சமாகவே 35 கிலோ தான். அதாவது குறைந்தபட்சம் 7 கிலோ, அதிகபட்சம் 35 கிலோ. ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தாலும் 35 கிலோ தான், 2 பேர் இருந்தாலும் 7 கிலோ அப்படிங்கிறது தான் கணக்காக சொல்லப்படுது. ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் பல்வேறு தரப்பினர் தன்னுடைய எதிர்ப்பு கருத்துக்களை சொல்ல தொடங்கியிருக்கிறாங்க. இந்த மசோதா நிறைவேறக்கூடாது அப்படின்னு எதிர்க்கட்சியில் ஒன்றிணைந்து வாக்கு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வரக்கூடிய அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர், ஜூலை மாதத்தோட கூட்டத்தொடர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்பை தூண்டிருக்கு. அதாவது ஒரு பக்கம் வந்து டீலிமிட்டேஷன் பில்லாக இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், அதை தாண்டி பல்வேறு சட்டங்களாக இருக்கட்டும், இப்போ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு பல்வேறு சட்டங்கள் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை ஒன்றிய எடுத்துக்கூடிய அதே வேளையில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகளுடைய எம்பிக்களை விலைக்கு வாங்கக்கூடிய வேலை பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிருக்க அதே வேளையில் இப்போ வந்து சுப்ரியா சுலே அவர்கள் வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை, அதாவது பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற வரக்கூடிய செய்தி அப்படிங்கிறத பார்க்க முடியுது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுப்ரியா சுலே வந்து அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 50% உயர்வு கொடுத்தாங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் பில்லுக்கு எங்களுடைய கட்சி ஆதரவு தெரிவிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுமையாக சுப்ரியா சுலே அவர்கள் இந்த ஒரு டீலிமிட்டேஷன் பில்லை கடுமையாக எதிர்த்தார் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இப்போ அவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது மாறி இருக்கிறது. 50% உயர்த்தப்பட்டுச்சு அப்படின்னா டீலிமிட்டேஷன் பில்லுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்பாகவே இந்த பில் தோக்கும் பொழுதே இது ஒரு காரணமாக பல்வேறு கட்சிகள் சொல்லியிருந்தாங்க. அதாவது டீலிமிட்டேஷன் பில் எல்லாமே சரியாக இருக்குது, ஆனால் அந்த 50% உயர்வு அப்படிங்கிறது மசோதாவில் இடம்பெறலை அப்படிங்கிறதுனால எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட திருத்தி மீண்டும் ஒருபடி தாக்கல் செய்வாங்க. அப்போ அந்த 50% அப்படிங்கிறது அரசு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு அதே மாதிரி தான் வரக்கூடிய கூட்டத்தொடரிலும் தாக்கல் செய்யப்பட போகுது அப்படின்னும் அதற்கான காய் நகர்த்தல்களில் பாஜக பல்வேறு தரப்பிலிருந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது மக்களவையிலும் சரி மாநிலங்களிலும் சரி 3/2 பங்கு எவ்வளவு உறுப்பினர்கள் தேவையோ அந்த உறுப்பினர்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டிலோ இல்லை பாஜகக்குள்ளேயே கொண்டு வரக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சுப்ரியா சுலே அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கும்போது அந்த கட்சியை சேர்ந்த 8 எம்பிக்கள் மக்களவையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதரவை வந்து பாஜக பெறுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ நாளுக்கு நாள் என்ன பண்ணுறது அப்படின்னா பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டு எம்பிக்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்குள்ளவே அந்த 3/2 பங்கு உறுப்பினர்களுடைய அந்த ஆதரவை பாஜக முன்கூட்டியே பெற்று ஒரு கம்ஃபர்டபுளாகவே இந்த மசோதாவை நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே மக்கள், நம்ம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட 2 மன்றங்கள், ஒன்று உச்சநீதிமன்றம், இன்னொன்று பாராளுமன்றம். 2 மன்றத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியத்தை கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். உச்சநீதிமன்றத்தில் ஒரு சட்டப்படிப்பு படக்கூடிய வழக்கறிஞர்களுடைய இந்த செயல் அப்படிங்கிற தொடர்பான உங்களோட கருத்துக்கள் என்ன? அதே சமயம் பாராளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தொடர்ந்து மசோதாக்களை நிறைவேற்றுவதற்காக அதாவது அரசு பூர்வமாக இல்லாமல் தனிப்பட்ட அரசியல் ரீதியாக நிறைய காய்களை நகர்த்திட்டு பாஜக ஆதரவு நிலைப்பாட்டு எம்பிக்களினுடைய
எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக பல்வேறு வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேச